சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக நம்ம ஏஐபி எக்ஸாமை பற்றின டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டாவது வீடியோ. இது ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனை அணுகும் முறை. இது ஒரு விளக்கமாக எடுத்துக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிகிரி முடிக்கிறீங்க, அது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ரோல் பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏஐபி எக்ஸாம்ன்றது ஒரு மஸ்டான ஒரு விஷயமா ஆகிப்போச்சு. ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பர்மனெண்ட் கார்டு நம்மளுக்கு கிடைக்கிது, பர்மனெண்ட் அட்வொகேட் ஐடி கார்டு நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக சார்ந்த பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகிறது, இந்த மாதிரியான விவரங்கள் போன வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கு. சரி, இப்போ ஏஐபி அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐபி பார்த்தீங்கன்னா யார் நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்துகிறாங்க. எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்னா அப்ஜெக்டிவ் டைப்பு, இந்த ஏபிசின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டைப்பு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக. பர்பஸ்னால் ப்ராக்டிசிங் லாயரை வந்து உருவாக்குறதுக்காக. எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. எத்தனை மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும்னா 3 மணி நேரம் நடக்கும். டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தால் 3.5 மணி நேரம் நடக்கும். ஆஃபர்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஏஐபி எக்ஸாமை நடத்துகிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எதனா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. நோ ஏஜ் லிமிட், எத்தனை வருஷம் வேணாலும் இந்த ஏஐபி எக்ஸாமை எழுதலாம். மொத்தம் 12 லாங்குவேஜில் நடத்துகிறாங்க, அலாங் வித் இங்கிலீஷோடு சேர்த்து. நீங்கள் தமிழை டிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷும் கூட சேர்ந்து வந்துடும், தெலுங்கு டிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷும் கூட சேர்ந்து வந்துடும், கன்னடா டிக் பண்ணிங்கன்னா கன்னடாவும் இங்கிலீஷும் சேர்ந்து கூட வந்துடும். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம ரீஜனல் லாங்குவேஜை டிக் பண்ணுங்கள். நல்லது, எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னு வெறும் இங்கிலீஷை மட்டும் டிக் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் கிடைக்காத போயிடும். ஏன்னா இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து படிக்கும்போது நம்மளுக்கு கூடுதல் ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல டிகிரி மட்டும் முடித்தா மட்டும்தான் ஏஐபி அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது இப்போதைக்கு எடுத்துட்டாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டிகிரி முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களாலும் சரி, யார் வேணாலும் ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமை எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே வருது. அது என்னென்னு செக் பண்ணிக்கங்க, ஆன்லைனில் இருக்குது. ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன்.com அப்படின்றது இதோட வெப்சைட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ. அதன் பிறகு அப்படியே இந்த சைடு வாங்க. மொத்தம் 19 சப்ஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்கள் கேட்கப்படுது. ஓகேங்களா? இதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எதில் வெயிட்டேஜ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 10 மார்க் கேட்குறாங்க. ஐபிசி இப்போ வந்திருக்க பிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. சிபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. எவிடன்ஸ் ஆக்டில் பிஎஸ்சிஏயில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. ஏடிஆரில் ஒரு 4 மார்க்கு, ஃபேமிலி லாவில் ஒரு 8 மார்க்கு, ஸோ 4 மார்க். இந்த மாதிரி இந்த வேரியேஷனை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆக்டை முதல்ல எடுக்கணும். எடுத்துட்டு இந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி பேர் ஆக்ட் மேலே 1, 2, 3 நோட் பண்ணிக்கணும். 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு 1 நோட் பண்ணிக்கணும். அதில் 10 மார்க் வருது. 2 அந்த மாதிரி 1 by 1 இல்லை 1 மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு 10 மார்க் வரதெல்லாம் 1 மார்க்கை கொடுத்துக்குங்க. 8 மார்க் வரதெல்லாம் 2ஆம் நம்பர் கொடுத்துக்குங்க. 6 மார்க் வரதெல்லாம் 3ஆம் நம்பர் கொடுத்துங்க. இப்படி நம்பரை நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷனில் அந்த புக்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப மிக சுலபமாக இருக்குன்றது இந்த நேரத்தில் நினைவு வச்சுக்கணும் நீங்கள். ஸோ எல்லா பேர் ஆக்டுக்கும் ஒரு நம்பரை கொடுத்து நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் அதாவது 10 மதிப்பெண்கள் கொண்ட பேர் ஆக்டை பார்த்தீங்கன்னா தனியாக உங்கள் டேபிளில் வச்சிடணும். எக்ஸாம் ஹாலில் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் 8 மதிப்பெண்கள் கொண்ட பேர் ஆக்டை தனியாக வச்சிடணும். ஸோ 8 மதிப்பெண் என்னன்றது உங்களுக்கு தெரியணும் முதல்ல. ஸோ ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு மட்டும்தான் வேல்யூ, உங்களுடைய சுறுசுறுப்புக்கு மட்டும்தான் வேல்யூ. அதுக்கப்புறம் எந்த ஸ்பீடில் நீங்கள் தேடுறீங்களோ அதற்குண்டான வேல்யூ. நீங்கள் பேர் ஆக்டை ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியமே கிடையாது, புத்தகத்தை ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. படித்தா நல்லது. எதற்காக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பேர் ஆக்ட்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்ற ஒரு அறிவு நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பேர் ஆக்டை கரெக்டாக பிக் பண்ண முடியும். அதற்காக படிக்கணுன்றது ஒரு விஷயமாக தெரிஞ்சுக்கிங்க. ஜஸ்ட்டு பேர் ஆக்டை படிங்க. நீங்கள் முதல்ல பேர் ஆக்டில் இருக்கிற கண்டென்ட்டை முதல்ல படிங்க. ஃபஸ்ட்டில் ஒரு 2-3 பேஜை படிங்க. முதல்ல எடுத்தோடனே பேர் ஆக்ட் உள்ளே போயிடாதீங்க. பேர் ஆக்டில் இருக்கிற கண்டென்ட்டை படிங்க. ஒரு சைடில் செக்ஷன் இருக்கும், ஒரு சைடில் சீரியல் நம்பர் இருக்கும், அழகாக அரே பண்ணியிருக்கோம். பேர் ஆக்டை முதல்ல புரிஞ்சிக்கிங்க. பேர் ஆக்டை புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஏஐபி எக்ஸாமை தெளிவாக எழுத முடியுன்றதை நினைவில் வச்சுக்கணும்.
பேராக்டை புரிஞ்சிக்காமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்திங்கன்னா நம்ம திருன்னு மூச்சிட்டு இருப்போம். எல்லாரும் தேடி தேடி ஏதோ எழுதிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதனால் எல்லாரும் பேராக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேராக்டுடைய கண்டென்ட்டை மிக தெளிவாக படித்து ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அப்போ தான் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த கொஸ்டின்லேருந்து கேள்வி கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியும். எந்த பேராக்டர் நம்ம பிக் பண்ணணுன்றது தெரியும். மறுபடியும் சொல்கிறேன்னா அதற்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். எதற்காக இந்த ஏஐபி நடத்துகிறாங்க? இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது, 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. இந்த ஏஐபி அப்படியே என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பர்மனன்ட் கார்டு கொடுத்துருவாங்க, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். எதற்காக பார்த்தீங்கன்னா புத்தக தேடல் அறிவு நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக. என்ன அருமையான ஒரு எக்ஸாம் பாருங்கள் இது. இந்த எக்ஸாமில் நம்ம தெளிவாக நம்ம பாஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டால் நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஒரு புத்தகத்தை தேர்றதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஜேர்னல்ஸை தேர்றதுக்கு இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு இந்த ஏஐபி எக்ஸாம் நம்மளுக்கு தேவைப்படுது. டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு டைமுக்குள்ளே ஒரு விஷயத்தை தேடி நீங்கள் எடுக்கிறீங்களா? 1.5 நிமிஷம் தான் உங்களுக்கு ஒரு டைம். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 நிமிஷம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதற்கும் குறைவாக நீங்கள் தேடிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல புத்திசாலியான நபராக இந்த இடத்துல அறியப்படுறீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்லி ஆன்சர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐபி தேர்வு வைப்பதற்குண்டான நோக்கங்களாக நான் பார்க்குறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கட்டத்துக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்துங்க 19வது நம்பரில் முடியுது. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ், சரிங்களா? மார்க் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படுது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான புக் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பேராக்ட் வித் ஷார்ட் நோட்ஸ்னு விற்கும். இப்போ எல்லா கடைகளிலையும் இந்த புத்தக கடைகளில் இந்த பேராக்ஸ் விற்பனை செய்யப்படுகிறது. எல்லாருமே பேராக்ஸை வாங்கிக்கிங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேராக்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறவங்க மட்டும்தான் நல்ல அட்வொகேட்டாக இருக்க முடியுன்றதையும் இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க. பேராக்ட் இல்லாத சப்ஜெக்டுகளுக்கு பிரிண்ட் அவுட் எலிஜிபிள், ஆனரபிள் ஏஐபி தெளிவாக சொல்லிடுறாங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தெளிவாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப கவனமாக இந்த இடத்துல கேட்டுக்குங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு ஏபிசின்னு 4 ஆன்சர் இருக்கும். 4ல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் ரவுண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் பால் பாயிண்ட் பெண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும், இங்கு பெண்ணை எடுத்துகிட்டு போகக்கூடாது. எந்த மாதிரியான கொஸ்டினை இதில் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டான கொஸ்டினை கவர் பண்ணுவாங்க. டைரக்டான எப்படி? டைரக்டாக ஒரு செக்ஷனை கேட்பாங்க, அதற்கு உண்டான ஆன்சரை கீழே அரே பண்ணுவாங்க. இல்லைன்னா மேலே அதுக்கு உண்டான விஷயத்தை கேட்பாங்க, கீழே செக்ஷன் அரே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டைரக்டாக உங்களுக்கு பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைரக்ட் கொஸ்டின். இதில் கண்டிப்பாக ஒரு 14 மதிப்பெண் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான கொஸ்டின் 10லேருந்து 14 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டாக இருக்கலாம், இல்லைன்னா பிஎன்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்ஏவாக இருக்கலாம், இல்லை சிபிசியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 14 மதிப்பெண் மிக மிக எளிமையாக நடத்திடலாம். இதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 1 நிமிஷத்துக்குள்ளே தான் நீங்கள் இந்த கொஸ்டினை முடிச்சிடணும். அப்போ நீங்கள் பேராக்டை எந்த அளவுக்கு நீங்கள் பெரட்டி பார்த்துருக்கணுன்றதை இந்த இடத்துல கவனிச்சிக்கிங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு விஷயத்தை கேட்பாங்க, கீழே அதற்கு உண்டான விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைன் கண்டினியூஸாக 2 லைன் வருதுன்னா ஒரு 3/4 லைன் கேட்பாங்க, மிச்சம் ஒரு 1/4 லைனை விட்டுடுவாங்க. அந்த 1/4 லைன் ஆன்சராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்டைரக்ட் கொஸ்டினாக எடுத்துக்கணும். இதுவும் நீங்கள் பேராக்டை பெரட்டி பார்த்துருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு எடுக்கிறீங்க, அந்த கண்டென்ட்டை பார்க்குறீங்க, அந்த லைன் அப்படியே அழகாக அரே பண்ணியிருக்கோம். அந்த அரேவோட கண்டினியூஷன் எந்த பேஜில் இருக்குன்னு பாருங்கள், போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடும். இதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளோதான் டைம் இதுக்கு. அதன் பிறகு சைட்டேஷன் பேஸ்டோட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இவர் வெர்சஸ் இவர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது குறைஞ்சபட்சம் ஒரு 8 மதிப்பெண்களுக்கு வரக்கூடிய கொஸ்டினாக பார்க்கப்படுகின்றது. ஒரு 4லேருந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா? இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சைட்டேஷன் நம்மளுக்கு மெமரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதை நீங்கள் ஒரு ஆப்ஷனில் இப்போதைக்கு வச்சுக்கிங்க. தெரிஞ்சுதுன்னா டக்குன்னு டிக் பண்ணுங்கள், தெரிலனா போட்டு அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம்னு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இதை அப்படியே ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்த கொஸ்டினுக்கு ஓடி போயிடுங்க.
அதன் பிறகு லீகல் மேக்ஸிமோட ஒரு கொஸ்டின் வரும். 1லேருந்து 2 கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்தது. சரிங்களா? லீகல் மேக்ஸிமுக்கு தனியாக பேர் ஆக்ட் கிடையாது. அதனால் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கும். இந்த லீகல் மேக்ஸிமம் அணுகும் முறையை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏலேருந்து இசட் வரைக்கும் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஏலேருந்து இசட் வரைக்கும் லீகல் மேக்ஸிம் அவைலபிள் நெட்டில் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கேட்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் எந்த ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி அல்டர் பேட்ரம் அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது. அது ஏல ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துடும். அதற்கு உண்டான டீட்டெயில்ஸை கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ லீகல் மேக்ஸிமை கேட்டுட்டு அதற்கு உண்டான டீட்டெயில்ஸ் 4 கேட்டிருப்பாங்க. நீங்கள் மிக எளிமையாக அதை பிக் பண்ணி எழுதிடலாம். ஏல கேட்டால் ஏ பேஜுக்கு போகிறீங்க, சியில் கேட்டால் சி பேஜுக்கு போகிறீங்க, இசட்டில் கேட்டால் லாஸ்ட் பேஜுக்கு போகிறீங்க. இதுதான் இதற்குண்டான ட்ரிக்கு. பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணி தெளிவாக வச்சுக்கிங்க. அதன் பிறகும் ஒரு சில வகையான கொஸ்டின்கள் இருக்குது. தேவைப்படும் பட்சத்தில் பேர் ஆக்ட் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணிங்கன்னா இதற்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். எதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்ற விவரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக யூனிஃபார்மில் போங்க. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் லேட் ஆகும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய யூனிஃபார்மை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தாங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறாங்க அப்படின்றதுக்காக உங்களை சீக்கிரம் போகிறதுக்கு உண்டான வழிவகையை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதற்காக தான். அதன் பிறகு நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கனான்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்கள். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாருங்கள். பேர் ஆக்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களான்னு பாருங்கள். அது மேலே ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டோமான்னு செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சம் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். எழுதாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. ஒரு ரவுண்டு ஒன்று இருக்கும், ஒரு ரவுண்டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், இல்லைனா பாக்ஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கிறுக்கணும். அதாவது அந்த ஆன்சருக்கு நேராக கிறுக்கணும். சரிங்களா? கரெக்டாக 2ன்னா 2வது ஆன்சருக்கு நேராக பின்ற இதில் கிறுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வரத்துக்கு உண்டான கான்செப்ட் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வரும். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியான ரிசல்ட் வராது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சரை இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம போட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்குங்க. தம்பி இம்ப்ரெஷனை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய ஃபோட்டோ அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன்.comலேருந்து ரிசல்ட்டு தெளிவாக வந்துடும். இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டு ஹோல்டு செய்து வைக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த ரிசல்ட்டை கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் என்ற டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க உங்களுடைய நேம் அண்ட் நேட்டிவ் பிளேஸோட. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.